ஒடிசா மாநிலம் பாலாங்கீர் மாவட்டத்தில் இருக்கிற தேபதமுண்டா கிராமத்தை சேர்ந்தவர் தான் 40 வயசான சந்தோஷ் கார்சில். சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவருக்கு திருமணம் ஆகல. ஆனாலும் தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக அவர் கூலி வேலைகளுக்கு போயிட்டு இருந்தாரு. என்னோட வேலைக்கு இவ்வளோ காசு தான் வேணும்னு அடிச்சு பேச தெரியாத சந்தோஷ தேவைப்பட்டவங்க குறைஞ்ச கூலிக்கு வேலைக்கு கூப்பிட்டு போவாங்க. பெரும்பாலும் காலை 9 மணிக்கு வேலைக்கு போற சந்தோஷ் மாலை 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாரு. நண்பர்களை பார்க்க போறதா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து கை கால் கழுவிட்டு டீ குடிச்சிட்டு தான் வெளியே போவாரு. இப்படிதான் இவரோட ரெகுலர் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில 2026 ஆகஸ்ட் 18 அன்னைக்கும் அவர் வழக்கம் போல வேலைக்கு போனாரு. மாலை 6 மணியும் ஆச்சு. ஆனா சந்தோஷ் வீட்டுக்கு வரல. சரி, ஒருவேளை அவருக்கு வேலை அதிகமா இருக்கு போல, அதனாலதான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு வீட்டுல இருந்தவங்களும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. இப்படியே நேரம் கொஞ்சம் கொஞ்சமா இரவு 7:30 நெருங்குச்சு. ஆனா சந்தோஷ் அப்பவும் வீட்டுக்கு வரல. இதனால பதட்டப்பட்ட சந்தோஷோட குடும்பத்தினர் அவருக்கு கால் பண்ணி பார்த்தாங்க. ஆனா சந்தோஷோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இதை தொடர்ந்து அவங்க குடும்பத்தினர் உடனடியா சந்தோஷை தேட தொடங்கினாங்க. சந்தோஷ் வழக்கமா வேலைக்கு போயிட்டு வர்ற வழியில இருக்கிற கடை தெருவுல எங்கேயாச்சும் இருக்காரான்னு அவங்க அப்பா தேடி பார்த்தாரு. ஆனா எங்கேயுமே சந்தோஷ் இல்ல. சரி, சந்தோஷுக்கு ஒருவேளை வேலை முடியாம நைட் அங்கேயே தங்கி நைட்டு வேலை செய்ய போறான் போல, அவன் நாளைக்கு வந்துடுவான் அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் நினைச்சாங்க. மறுநாளும் வந்துச்சு. ஆனா சந்தோஷ் மட்டும் வரவே இல்லை. இதுக்கப்புறம் உடனடியா முதல் நாள் சந்தோஷ் வேலை செஞ்ச இடத்துக்கு போய் விசாரிச்சதுல முதல் நாள் மாலை 5 மணிக்கே அவர் வேலை செய்யற இடத்துல இருந்து கிளம்பிட்டது தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து சந்தோஷோட பெற்றோரும் அவரோட உறவினர்களும் சந்தோஷோட நண்பர்கள் வீட்டுக்கு போய் சந்தோஷ் அங்க வந்தாரான்னு விசாரிச்சாங்க. ஆனா அது எதுலேயுமே எந்த ஒரு பாசிட்டிவான தகவல்களுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சந்தோஷோட குடும்பத்தினர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சந்தோஷ காணலன்னு புகார் கொடுத்தாங்க. சந்தோஷுக்கு கொஞ்சம் மனநல பாதிப்பு இருந்ததால அவர் ஏதோ ஒரு யோசனையில ஊரை விட்டு போயிட்டாரா, இல்ல வேற யாராச்சும் அவரை கூப்பிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. சந்தோஷோட குடும்பத்தினர் பெரிய அளவுக்கு வசதி இல்லாத சாதாரண நடுத்தர மக்களா இருந்ததால அவங்களால போலீஸ் கிட்ட இந்த வழக்குல அதிகாரமா அழுத்தத்தை கொடுக்க முடியல. இதனால போலீஸும் இந்த வழக்குல கொஞ்சம் சுணக்கமாவே செயல்பட்டாங்க. ஒருவேளை சந்தோஷ் வீட்டில் சொல்லாம ஊரை விட்டு தான் போயிட்டாரோன்னு எல்லாருமே நினைச்சாங்க. இப்படியே 2 நாட்கள் போன நிலையில ஆகஸ்ட் 21 அன்னைக்கு காலை தேபதமுண்டா கிராமத்துல இருக்கிற ஒரு ஏரிக்கு சில பேர் குளிக்க போனாங்க. ஊருக்கு ஒரு ஓரமா புதர் பகுதிகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஏரிக்கு ஒரு சில இளைஞர்கள் மட்டுமே போவாங்க. அன்னைக்கும் அங்க போன அந்த இளைஞர்கள் அங்க குளிச்சிட்டு இருக்கும்போது ஏரிக்கு நடுவுல ஒரு மனிதனோட உடல் தெரியறத கவனிச்சாங்க. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போதே அது ஒரு சடலம் அப்படிங்கிறதும் அது தண்ணியில கிடந்து நல்லா ஊறி போயிருக்கு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இதனால உடனடியா அந்த இளைஞர்கள் இந்த விஷயத்த போலீஸுக்கு தெரியப்படுத்தினாங்க. போலீஸும் கொஞ்ச நேரத்துல அந்த பகுதிக்கு வந்து அந்த சடலத்தை மீட்கிற வேலைகளை ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த ஊர் மக்கள் அந்த இடத்துல குவிஞ்சாங்க. அப்பதான் மீட்பு பணியில இருந்த போலீஸுக்கும் அந்த பகுதியில இருந்த பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது வரைக்கும் ஏரியில குளிச்ச யாரோ ஒருத்தர் தான் தண்ணியில மூழ்கி இறந்துட்டாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த சமயத்துல போலீஸால மீட்கப்பட்ட அந்த சடலத்துல தலையே இல்லாம முண்டமா இருந்தது எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சுது. ரொம்ப அமைதியா இருக்கிற அந்த ஊர்ல ஒருத்தர் தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது. இதுல இறந்த அந்த நபரை யாரோ ஒருத்தர் தலையை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அந்த ஊரையே ஒரு பயமானதாகவும் ரொம்ப பரபரப்பானதாகவும் மாத்துச்சு. இறந்த அந்த நபர் யாரா இருக்கும்னு போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சார், இது கண்டிப்பா 2 நாட்களுக்கு முன்னாடி காணாம போன சந்தோஷா தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதை உறுதிப்படுத்த சந்தோஷோட பெற்றோரை கூப்பிட்டு அந்த சடலத்தை அடையாளம் காட்ட சொன்னாங்க. கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருந்த ரொம்ப அழுகி போயிருந்த அந்த சடலத்துல இருந்த உள்ளாடைய வச்சு அது சந்தோஷ் தான்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் கதறி அழுதாங்க. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத சந்தோஷுக்கா இந்த நிலைமை, அவரை யாரு இப்படி கொடூரமா கொலை பண்ணாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களே சோகமானாங்க. சந்தோஷ் காணாம போயிட்டாரு, அவர் ஊரை விட்டு போயிட்டாரு, அவர் தானாவே திரும்ப வருவார்னு இந்த வழக்குல ரொம்ப அஜாக்கிரதையா செயல்பட்ட போலீஸ் அவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சதும் போலீஸுக்கு இந்த வழக்குல ஒரு அழுத்தம் ஏற்பட ஆரம்பிச்சுது. சந்தோஷுக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள், நண்பர்கள், வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாரையுமே போலீஸ் தீவிரமா விசாரிச்சாங்க. அப்படி விசாரிச்சதுல அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் தான் ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னாரு. சார், சந்தோஷ் காணாம போன அன்னைக்கு இரவு 7 மணிக்கு நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்.
அப்போ எனக்கு எதிர்க்க ரோட்ல 2 பேர் நடந்து வந்தாங்க. ஆனா அந்த ரோட்ல லைட் இல்லாததால இருட்டுல யாரு வராங்கன்னு என்னால சரியா பார்க்க முடியல. அந்த 2 பேர்ல சைக்கிள் தள்ளிட்டு வந்த ஒருத்தர் மட்டும்தான் பேசிட்டு வந்தாரு. அவரோட குரலை வச்சு பார்க்கும்போது அது சந்தோஷா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதே நேரத்துல பக்கத்துல வந்த இன்னொரு நபர் பேசாம அமைதியாவே வந்தாரு. ஆனா அவரோட உயரம், பாடி லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதே ஊர்ல சத்ருக்னா அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு. கூட நடந்து வந்தவர் அவராதான் இருக்கும்னு அந்த நபர் போலீஸ் கிட்ட சொன்னாரு. இதை தொடர்ந்து அந்த நபர் சொன்ன 42 வயசான சத்ருக்னா அப்படிங்கிற நபரோட வீட்டுக்கு போய் போலீஸ் விசாரிச்சாங்க. அப்ப அந்த நபர், சார் எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. சந்தோஷ் காணாம போன அன்னைக்கு நான் அவரை கூப்பிட்டு போகல. உங்ககிட்ட யாரோ தவறான தகவலை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்கிறத கவனிச்ச போலீஸ் பல கேள்விகளை முன்னுக்கு பின்னா மாத்தி மாத்தி கேட்டாங்க. அப்பதான் அந்த சத்ருக்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை போலீஸ் கிட்ட சொன்னாரு. ஆமா சார், சந்தோஷ் காணாம போன அன்னைக்கு அவன் என்னோட வீட்டுக்கு வந்தான். நாங்க 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணோம். அப்போ போதையில இருந்த அவன் என்கிட்ட ஆபாசமா பேச ஆரம்பிச்சான். இதனால அவனுக்கும் எனக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அந்த வாக்குவாதம் தீவிரமாகி நான் தான் அவனை கத்தியால குத்திட்டேன். அவன் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிட்டான். ஒரு ஆத்திரத்துல இப்படி பண்ணிட்டோமேன்னு அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சேன். அந்த பாடியை என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மூட்டையில கட்டி ஏரியில கொண்டு போய் வீசிட்டேன். ஆனா அந்த மூட்டை அவுந்து பாடி எப்படியோ வெளியே வந்துருச்சுன்னு சத்ருக்னா சொன்னாரு. இதை கேட்ட போலீஸுக்கு சத்ருக்னா சொன்னதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே. அந்த பாடியில தலையே கிடையாது. ஆனா இவன் அதை பத்தி எதுவுமே சொல்லல. இவன் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அந்த டெட் பாடியில தலையே இல்லையே, தலையை என்ன பண்ணேன்னு போலீஸ் கேட்டதுக்கு சத்ருக்னா, என்ன சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒருவேளை ஏரியில இருக்கிற மீன்கள் அந்த தலையை சாப்பிட்டுருக்கலாம்னு சொன்னாரு. ஆனா அவர் பொய் தான் சொல்றாருன்னு உறுதியா இருந்த போலீஸ் அவர்கிட்ட தங்களோட பாணியில விசாரணையை பண்ணாங்க. அந்த விசாரணையில தான் நடந்த உண்மைகள் எல்லாமே வெளிவந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி சத்ருக்னாவும் அவரோட மனைவியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா சத்ருக்னாவுக்கு குடிப்பழக்கம் அதிகமா இருந்ததால அவருக்கும் அவங்க மனைவிக்கும் இடையில பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு இடையில நடந்த வாக்குவாதங்கள் பெரிய சண்டையா மாறி அவங்க மனைவி பீகார்ல பாட்னாவுல இருக்கிற தன்னோட அம்மா வீட்டுக்கு போனாங்க. இதுக்கப்புறம் பல முறை சத்ருக்னா மாமியார் வீட்டுக்கு போய் மனைவிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வர முயற்சி பண்ணாரு. ஆனா அவங்க மனைவி திரும்ப வரவே இல்லை. இப்படியே சில வருஷங்கள் போச்சு. சத்ருக்னாவும் மனைவி இல்லாம தனியாவே வாழ்ந்து வந்தாரு. வேலைக்கு போய் சம்பாதிச்சு கையில ஓரளவுக்கு காசு இருந்தாலும் கூட மனைவி இல்ல, தன்னோட மகள் இல்ல அப்படிங்கிற கவலை சத்ருக்னாவுக்கு இருந்துச்சு. அதிகமா கடவுள் நம்பிக்கை கொண்ட சத்ருக்னா தன்னோட மனைவி தான் கூடவே வரணும்னு பல கோயில்களுக்கு போய் வேண்டினாரு. இந்த சமயத்துல தான் அவர் போன கோவில்ல இருந்த சில பேர் மூலமா ஒரு சாமியார் பத்தி சத்ருக்னா கேள்விப்பட்டாரு. அந்த சாமியார் என்ன சொல்றாரோ அதை செஞ்சா நினைச்சது எல்லாமே நடக்கும்னு கோவிலுக்கு வந்தவங்க சத்ருக்னா கிட்ட சொன்னாங்க. இதனால சத்ருக்னாவும் அந்த சாமியாரை போய் பார்த்தாரு. அப்போ அந்த சாமியார், உன்னோட மனைவி உன்னை தேடி வரணும்னா, உனக்கு வசியப்படணும்னா நீ ஒரு நரபலி கொடுக்கணும். உயிர் இருக்கும்போதே அந்த உடம்புல இருந்து தலையை தனியா வெட்டி எடுக்கணும்னு சொன்னாரு. சாமியார் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு கொஞ்சம் பதட்டப்பட்ட சத்ருக்னா நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் சரி இந்த விஷயத்த நம்ம பண்ணலாம்னு முடிவெடுத்தாரு. யாரை வச்சு இந்த நரபலியை கொடுக்கணும்னு அவர் யோசிச்சப்பதான் அவருக்கு சந்தோஷோட ஞாபகம் வந்துச்சு. சந்தோஷுக்கு கல்யாணம் ஆகல, அவருக்கு அவரோட பெற்றோர்கள் மட்டும்தான். அதே போல அவருக்கு மனநிலை சரியில்லாததால அவரை கொலை பண்ணா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அவர் எங்கேயோ காணாம போயிட்டாருன்னு நினைப்பாங்கன்னு சத்ருக்னா யோசிச்சாரு. இதன் அடிப்படையில தான் 2026 ஆகஸ்ட் 18 அன்னைக்கு மாலை வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த சந்தோஷ சத்ருக்னா சந்திச்சாரு. அவர்கிட்ட போய், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, உனக்கு நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன், வா நம்ம ஒன்னா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனாரு. அப்படி சத்ருக்னாவோட வீட்டுக்கு போன சந்தோஷுக்கு அவர் மயக்க மருந்து கலந்த ட்ரிங்க்ஸை கொடுத்தாரு. அதை குடிச்சதுமே அரை மயக்க நிலைக்கு போன சந்தோஷோட கழுத்துல சத்ருக்னா ஒரு கத்தியை வச்சு வேகமா குத்தினாரு. இதனால நில குலைஞ்சி உயிருக்கு போராடிட்டு இருந்த சந்தோஷோட தலைமுடிய சத்ருக்னா வேக வேகமா மொட்டையடிச்சாரு. இதுக்கப்புறமா தான் அந்த ரூம்ல இருந்த பெரிய வெட்டுக்கத்தியை வச்சு சந்தோஷோட தலைய துண்டா வெட்டியிருக்காரு. வெட்டின அந்த தலையை வச்சு சாமியார் சொன்ன சில மந்திரங்களை சொல்லி அதே வீட்டுல இருந்த மண் தரையை தோண்டி அந்த தலைய அந்த தரைக்குள்ள வச்சு புதைச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நைட்டோட நைட்டா சந்தோஷோட உடல்ல இருந்த உடைகளை அவுத்துட்டு உள்ளாடைய மட்டும் அப்படியே வச்சுட்டு அந்த உடலை ஒரு மூட்டையில கட்டி சைக்கிள்ல கொண்டு போய் அந்த ஏரியில போட்டிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சத்ருக்னா போலீஸ் கிட்ட வாக்குமூலமா சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ் அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க.
மேலும் நரபலி கொடுக்கணும்னு சொன்ன சாமியாரை போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இந்த 2026 காலகட்டத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. சுனாமி, கொரோனான்னு பல பிரச்சனைகளை சந்திச்ச உலகம் அடுத்து பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியாவில் இந்த மாதிரியான மூடநம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே கவலைப்பட வேண்டிய ஒண்ணுதான். ஒடிசாவில் நடந்த இந்த நரபலி கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் எதனால பில்லி சூன்யம் போன்ற விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.